வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் நடித்து 2011 ரிலீஸ் ஆன தோர் படத்தில் இருக்கிற ஹிடன் டீட்டெயில்ஸ் என்னென்னங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்ஃபினிட்டி சாகா சீரியஸில் 3 படங்களுக்கு ஹிடன் டீட்டெயில்ஸ் போட்டிருந்தோம். அந்த வீடியோஸை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸோடைய லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். இந்த படத்தில் நார்ஸ் மித்தாலஜியோடைய ரெஃபரன்ஸும் கனெக்டும் நிறைய இடங்களில் வச்சுருப்பாங்க. ஒரு சீனில் ஓடின் நின்றுட்டு இருப்பாரு, அவருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 பறவைகள் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இன்னொரு சீன்லையும் ஓடின் உடம்பு சரியாமல் படுத்திருக்கும் போதும் அந்த இடத்துலையும் இதே 2 பறவைகள் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நார்ஸ் மித்தாலஜியில் இந்த 2 பறவைகளுக்கு ரேவன்ஸ் அப்படின்னு பேர். ஒரு பறவையோடைய பேர் ஹூஜின், இன்னொரு பறவையோட பேர் மூனின். ஹூஜின் அப்படின்னா தாட், மூனின் அப்படின்னா மெமரி. இந்த 2 பறவைகளோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கலெக்ட் பண்ணி ஓடின் கிட்ட சொல்றது தான். ஸோ இந்த படத்துலையும் இந்த 2 பறவைகள் ஓடின் கூட இருக்கிற மாதிரி சில இடங்கள்ல காமிச்சிருப்பாங்க. தோரோடைய ஹேமரில் ஒரு சிம்பிள் ஒன்று இருக்கும். இதே சிம்பிள் நீங்கள் ஆஸ்கார்ட் கேட்டில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஓடினோடைய ட்ரெஷர் ரூம்லையுமே இதே சிம்பிள் தான் இருக்கும். ஸோ இது என்ன சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்ஸ் மித்தாலஜியில் வைக்கிங் சிம்பிள்ஸ் அப்படின்னு நிறையா இருக்குது. அதில் சிம்பிள் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் ப்ரொடெக்ஷன் தான் இந்த சிம்பிள். ஒரு சீனில் ஒரு போர்டில் பார்த்தீங்கன்னா வெல்கம் ஹோம் ஆஃப் தி வைக்கிங்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்ஸ் மித்தாலஜியில் வைக்கிங்ஸோடைய மெயின் காட்ஸா ஓடின், தோர், ஃப்ரேயா இவங்க 3 பேர் தான் இருந்திருக்காங்க. இவங்க 3 பேர் தான் வைக்கிங்ஸ் வணங்கியிருக்காங்க. இந்த விஷயத்த இந்த படத்திலேயே டார்சி ஒரு டயலாக்லேயே சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தில் ஹிம்டால் பார்த்தீங்கன்னா ஆஸ்கார்டோடைய கேட் கீப்பராக இருப்பார். நார்ஸ் மித்தாலஜியில் ஹிம்டால் ஷைனிங் அண்ட் ஒயிட் ஸ்கின் அப்படின்னு தான் போட்டிருக்கோம். ஸோ நார்ஸ் மித்தாலஜியில் பார்த்தீங்கன்னா ஹிம்டால் வெள்ளை நிறத்தில் இருப்பார். ஆனால் இந்த படத்தில் அப்படியே ஆப்போசிட்டாக கருப்பு நிறத்தில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. தோரோடைய ஹேமர் விழுந்த இடத்துல ஷீல்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு அடுத்த ஷார்ட்டே பார்த்தீங்கன்னா ஹிம்டாலை தான் காட்டுவாங்க. அப்போ ஹிம்டாலோடைய கண்ணை க்ளோஸ்அப்பில் காட்டும் போது நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, தோரோடைய ஹேமர் இருக்கிற இடம் இவருடைய கண்ணில் ரிஃப்ளெக்ட் ஆகிறத காமிச்சிருப்பாங்க. ஸோ ஆஸ்கார்டில் இருந்துட்டு ஹிம்டால் தோரோடைய ஹேமர் இருக்கிற இடத்த பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத அந்த சீன்லேயே நமக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தில் சிஃப் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருப்பாங்க. இவங்களை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தோர் படத்தில் சிஃப் தோரோடைய ஃப்ரெண்டாக வருவாங்க. ஆனால் நார்ஸ் மித்தாலஜியில் சிஃப் தோரோடைய ஒய்ஃபாக இருப்பாங்க. இதே நீங்கள் காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா சிஃப் தோரோடைய லவ்வராக வருவாங்க. தோரோடைய ஹேமர் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் வேர்ட்ஸில் எழுதியிருக்கோம். ஸோ அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் ஹி பி வர்த்தி ஷால் பொசஸ் தி பவர் ஆஃப் தோர். இதே வேர்ட்ஸை தான் ஓடின் இந்த ஹேமர் கிட்ட சொல்லி அனுப்புவார். தோர் ஆஸ்கார்ட்லேருந்து எர்த்தில் ஒரு இடத்துல இறங்குவார். அந்த இடத்த காட்டும்போது அங்கே ஒரு பேனரில் பார்த்தீங்கன்னா ஜேர்னி இன்டு மிஸ்ட்ரி அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமிக்ஸில் ஜேர்னி இன்டு மிஸ்ட்ரி அப்படிங்கிற சீரீஸில் தான் தோர் அப்பியர் ஆவார். ஒரு சீனில் ஜேன் ஒரு டிஷர்ட்டை தோரு கொடுப்பாங்க. அந்த டிஷர்ட்டில் டொனால்டு பிளேக் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமிக்ஸில் தோரோடைய ரியல் நேம் டொனால்டு பிளேக் தான். ஓடினோடைய ட்ரெஷர் ரூமில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி காண்ட்லெட் இருக்கிறத காமிச்சிருப்பாங்க. ஆனால் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அந்த காண்ட்லெட் லெஃப்ட் ஹேண்டடாக இருக்காது, ரைட் ஹேண்டடாக தான் இருக்கும். இந்த காண்ட்லெட் ஒரு ஃபேக் அப்படிங்கிறத தோர் ராக்னராக் படத்தில் ஹெலா சொல்லியிருப்பாங்க. ஒரு சீனில் எரிக் தி பாய்னியர் இன் காமா ரேடியேஷன் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவார். இந்த டைலாக் ஹல்க்குக்கான ரெஃபரன்ஸ். இந்த படத்தோடைய எண்டில் தான் டெசராக்டை காமிப்பாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடியே ஒரு சீனில் எரிக் லைப்ரரியில் ஒரு புக்கை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பேஜில் ஓடினோடைய கையில் டெசராக்ட் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. தோரோடைய ஹேமர் எர்த்தில் ஒரு இடத்துல விழுந்துரும். அந்த ஹேமரை ஃபர்ஸ்ட் ஒருத்தர் லிஃப்ட் பண்ண பார்ப்பாரு. அவருடைய பேர் மைக்கேல். அவர் தோர் காமிக்ஸோடைய ஒன் ஆஃப் த ரைட்டர். அதே மாதிரி இந்த படத்தோடைய கிளைமேக்ஸில் ஆஸ்கார்டில் பார்த்தீங்கன்னா டைனிங்கில் எல்லாருமே உட்காந்துருக்கும் போது சிஃபுக்கு பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருப்பாரு. அவர் பேர் வால்ட் சைமன்சன். அவருமே தோர் காமிக்ஸோடைய ஒன் ஆஃப் த ரைட்டர். ஒரு சீனில் தோரை கொல்றதுக்கு லோக்கி ஒரு டெஸ்ட்ராயரை அனுப்புவார். அந்த டெஸ்ட்ராயரை ஒருத்தர் பார்த்துட்டு இஸ் தட் ஒன் ஆஃப் தி ஸ்டார்க்ஸ் அப்படின்னு கேட்பாரு. இந்த டயலாக்கான ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயன்மேன் காமிக்ஸில் உரு மெட்டலை யூஸ் பண்ணி ஒரு டெஸ்ட்ராயர் சூட் ஒன்று ரெடி பண்ணுவாங்க. ஒரு ஷாட்டில் ஒரு போர்டு ஒன்று காமிப்பாங்க. அந்த போர்டில் மெக்சிகனில் எழுதியிருக்க அந்த வார்த்தைக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு பிரிட்ஜ். ஸோ இது பைஃப்ராஸ்ட்டுக்கான ரெஃபரன்ஸ். அதே மாதிரி இன்னொரு சீனில் தோர் நான் பைஃப்ராஸ்ட் மூலிமா இங்கே வந்தேன் அப்படின்னு ஜேன் கிட்ட சொல்லும் போது ஜேன் லைக் அன் எயின்ஸ்டைன் ராசன் பிரிட்ஜ் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு தோர் இட்ஸ் அ ரெயின்போ பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவார். ஸோ எயின்ஸ்டைன் ராசன் பிரிட்ஜ் அப்படிங்கிற தியரி ஒன்று இருக்குது. ஸோ இதை வார்ம் ஹோல் அப்படின்னுமே சொல்லுவாங்க.
இந்த படத்தில் தோர் வந்து ஜேன் கிட்ட எக் ட்ரெஸ்ஸில் பற்றி வரைஞ்சி காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ எக் ட்ரெஸ்ஸில் வந்து ட்ரீ ஆஃப் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் வந்து கேப்டன் அமெரிக்கா தி ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் படத்துலையுமே இருக்கும். ஸோ அந்த படத்தோடைய ஸ்டார்டிங்கில் ரெட் ஸ்கல் வந்து ஒரு டெசராக்ட் எடுக்க போவார். அந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீ ஆஃப் வேர்ல்டு இருக்கிறத காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்கில் தோர் வந்து ஒரு ஹெல்மெட் போட்டுட்டு வருவார். ஆனால் அதுக்கப்புறம் படத்தில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து இந்த ஹெல்மெட் போடுற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. இந்த ஹெல்மெட் வந்து காமிக்ஸ்க்கான ரெஃபரன்ஸ். ஸோ காமிக்ஸில் தோர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹெல்மெட் தான் போட்டிருப்பாரு. இது எல்லாமே தான் தோர் படத்தில் இருக்கிற ஹிடன் டீடைல்ஸ். ஸோ இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாச்சும் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.